Today topic of discussion skeletal muscle relaxant. So three type of muscle இருக்கு cardiac muscle, skeletal muscle and smooth muscle. That is skeletonous surround பண்ணி இருக்கிற muscle தான் வந்து that is skeletal muscles. அதாவது skull, arms, legs, போனை சுற்றி உள்ள muscle தான் skeletal muscles. இந்த muscle எதற்கு இருக்குன்னா muscle contraction ஆவதன் மூலமாக relaxation ஆவதன் மூலமாக we can control movement. So because of contraction and relaxation we can controlling movement. So movementக்கு smooth muscle தான் help பண்ணுது. How can it help? By maintaining muscle tone. ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கும். மசில் டோன்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்டட் பொசிஷனில் இருக்கும். அது போல் இருப்பதனால தான் நிற்க முடியுது, உட்கார முடியுது. அதுதான் வந்து மசில் டோன். சிம்பிளி மசில் டோன் ஒரு ரெஸ்டிங் கண்டிஷனில் அவர் மசிலில் எந்த கான்ட்ராக்டட் பொசிஷனில் இருக்குது அதற்கு பெயர் தான் வந்து மசில் டோன். சிம்பிளாக சொல்லணும்னா ரெஸ்டிங் கண்டிஷனில் அவர் மசில் வந்து எந்த பொசிஷனில் கான்ட்ராக்டட் பொசிஷனில் இருக்கோ அதுக்கு நேம் தான் வந்து மசில் டோன். So it produce relaxation by acting peripheral at that neuromuscular junction or centrally in that cerebrospinal axis or directly on the contractile mechanism. Either peripheral act ஆகலாம். peripheral act ஆனதுன்னா அது வந்து neuromuscular junction NMM என்று சொல்லுவாங்க. சென்ட்ரலி ஆக்ட் ஆனால் அது வந்து சிஎன்எஸ் ஆக்ட் ஆகக்கூடியது வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தில் ஆக்ட் ஆகக்கூடியது. ஸோ பெரிஃபரல் நர்வ் சிஸ்டத்தில் ஆக்ட் ஆகக்கூடியது வந்து நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். ஸோ ஒரு கேட்டகரியில் ஒரு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தில் ஆக்ட் ஆகும். அனதர் கேட்டகரி ஆஃப் வந்து நியூரோ மஸ்குலார் ஜங்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஏரியாவிலையும் ஆக்ட் ஆவதன் மூலம் skeletal muscle வந்து ரிலாக்ஸ் ஆக முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் ட்ரக்ஸ் ஆக்டிங் பெரிஃபரலி. ஸோ எதுக்கெல்லாம் வந்து தட் நியூரோ மஸ்குலர் ஆக்ஷன் ஆக்ட் ஆகும் என்று பார்க்கலாம். இதில் வந்து 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி ட்ரக்ஸ் ஆக்டிங் பெரிஃபரலி அட் தட் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன் இஸ் நான் டீபோலரைசிங் பிளாக்கர், செகண்ட் ஒன் இஸ் டீபோலரைசிங் பிளாக்கர்ஸ். நான் டீபோலரைசிங் பிளாக்கர்ஸ் காமன் சஃபிக்ஸ் IUMல முடியும். ஸோ இங்கே வந்து என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பான்க்ரோனியம், அல்க்ரோனியம், அட்ராக்ரோனியம், தென் மைவாக்ரோனியம், தென் ரோகுரோனியம், தென் டோஃபாகுரானின். திஸ் ஒன் வந்து குரானின் அப்படின்னு முடியும். இது வந்து குரானின் அல்கலைட்ஸ் கேட்டகரி. ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து டீபோலரைசன் பண்ணாது. ஸோ அதனால தான் வந்து நான் டீபோலரைசிங் ஏஜென்ட் சஃபிக்ஸ் IUM. ஸோ பான்க்ரோனியம், then alchronium, ultrachronium, mivachronium, then roguchronium, then D-tofocuranin. இது வந்து அல்கைல் கேட்டகரி. இதெல்லாம் வந்து நான் டீபோலரைசிங் ஏஜென்ட் பண்ணாது, டீபோலரைசேஷன் பண்ணாது. செகண்ட் வந்து டீபோலரைசிங் ஏஜென்ட். இதில் வந்து சசினைல் கொலின். இது வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு. தென் டிகார் மெத்தோயம், மெத்தோனியம். These 2 category only. Then drugs, second one is drugs acting on central nervous system. இதில் வந்து டைசிஃபம், தென் பெக்லோஃபன் வந்து க்ரீம் ஃபார்ம்லேயும் இருக்கும், டேப்லெட் ஃபார்ம்லேயும் அவைலபிள். தென் மெபினெசின் அண்ட் டிசானிடின். ஸோ drugs acting on central nervous system, diazepam, paclofam, mebenesin and tisanidine. Next third category
இது வந்து டைரெக்டாக போய் மசில் செல்லில் வந்து ஆக்ட் ஆகும். மசில் செல் உள்ள இடத்துல வந்து ஆக்ட் ஆகும். அதாவது எந்த ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுற இடத்துக்கும் போகாது. ஸ்டிமுலேஷனாக கிடையாது, டைரெக்டாக மசிலில் போயிட்டு ஒன்லி ஒன் டக்ட் டைரக்ட்லி ஆக்டிங் ஆன் மசில், தட் ஒன் டெயின்ட் ரோலின். இது வந்து டைரெக்டாக மசில் செல்லில் போயிட்டு ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனில் 2 டைப் ஆஃப் ட்ரக்ஸ், நான் டீபோலரைசிங் அண்டு டீபோலரைசிங். செகண்ட் கேட்டகரி வந்து ட்ரக்ஸ் ஆக்டிங் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். தேர்டு வந்து டைரக்ட்லி ஆக்டிங் மசில் செல். ஸோ டோட்டலி 3 கேட்டகரி, 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு mechanism of action. The here important drugs succinylcholine. இது நம்ம பாடியில் உள்ள நேச்சுரல் நியூரோ டிரான்ஸ்மிட்டரான அசிட்டைல் கொலினோட ஒரு சப்ஸ்டிடியூட். ஸோ அசிட்டைல் கொலின் வந்து நம்ம பாடியில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதோட ஒரு சப்ஸ்டிடியூட் தான் வந்து இந்த சசினைல் கொலின். அதனால நேம் ஒரே மாதிரியாக இருக்குது. ஸோ அசிட்டைல் கொலின் அண்டு சசினைல் கொலின். அசிட்டைல் கொலினுக்கு பதிலாக நார்மலாக வந்து இதுதான் இங்கே வந்து பைண்ட் ஆகணும், அதுக்கு பதிலாக வந்து சசினைல் கொலின் வந்து பைண்ட் ஆகும். இதனால் என்ன ஆகும் என்று பார்த்தால், யூஸ்வலாக அசிட்டைல் கொலின் இந்த ரெசிப்டார் கூட பைண்ட் ஆவதனால நமக்கு மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். நார்மலாக இதுதான் வந்து இங்கே பைண்ட் ஆகும், அதனால் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும் யூஸ்வலாக. பட் ரெசிப்டார் நிக்கோட்டினிக் ரெசிப்டார், இதில் அசிட்டைல் கொலின் பைண்ட் ஆவதனால் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஆனால் நம்ம எடுக்கிற சசினைல் கோஎன்சைம் அசிட்டைல் கோயினின் கூட பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல சசினைல் கொலின் வந்து பைண்ட் ஆகிவிட்டு அந்த ரெசிப்டாரை ஸ்டிமுலேட் பண்ணாது, எதுவும் பண்ணாது. ஸோ இது வந்து பைண்ட் ஆகிட்டு ஸ்டிமுலேட்டும் பண்ணாது, எதுவும் பண்ணாது. ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் நடக்காது. ஸோ இங்கே வந்து என்னது, இந்த அசிட்டைல் கொலின் பைண்ட் ஆகிட்டு எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ணாது, அதனால மசில் கான்ட்ராக்ஷன் நடக்காது. ஸோ மெம்பரைன் வந்து டீபோலரைசேஷன் ஆகும். ஸோ இட் லீட்ஸ் டு persistent depolarization, okay, which will result in skeletal muscle relaxation. அதனால டீபோலரைசேஷன் ஆகிறதுனால skeletal muscle relaxation. பட் இந்த skeletal muscle relaxation கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா, ரிலாக்ஸேஷன் நடக்கும், கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும்னா ஃபேஷியல் பேராலைசிஸ், பேசிட் பேராலைசிஸ் ஆகிவிடும். பேசிட் பேராலைசிஸ் அதாவது அந்த மசில் அதன் ஃபங்க்ஷனை இழந்துவிடும். திஸ் இஸ் ஆல் அபவுட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நார்மலாக அசிட்டைல் கொலின் பைண்ட் ஆகிற இடத்துல இந்த சசினைல் கொலின் வந்து பைண்ட் ஆயிரும். அப்போ வந்து இது வந்து எந்த ஒரு ஸ்டிமுலேஷனும் பண்ணாது, மசில் கான்ட்ராக்ஷன் நடக்காது, மெம்பரைன் வந்து டீபோலரைஸ் ஆயிரும். ஸோ டீபோலரைஸ் ஆகிறதுனால ஸ்கெலிட்டல் மசில் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும். அதுவே ரொம்ப நேரம் கண்டினியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னா பிளாசிட் பேராலைசிஸ் நடக்கும், அதாவது மசில் அதோட ஃபங்க்ஷனை இழந்துவிடும். தென் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன். இதை வந்து 2 கேட்டகரி வி வாண்ட் டு ஸ்டடி. ஒன்று வந்து பெரிஃபரலி ஆக்டிங் ட்ரக்ஸ், அனதர் வந்து ஸ்கெலிட்டல் மசிலில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம். தட் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் ஆக்டிங் ட்ரக்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து பெரிஃபரலி ஆக்டிங் ட்ரக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டல் மசிலில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா மசில் டோனை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ரெடியூசிங் மசில் டோன் விச் மீன்ஸ் ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்ஸேஷன். ரெண்டாவது வந்து மசில் வீக்னஸ் ஏற்படும். இந்த ட்ரக்ஸ் எடுப்பதனால பெரிஃபரல்லி ஆக்டிங் ட்ரக்ஸ் விச் லீட்ஸ் டு பிளாஸ்டிட் பேராலைசிஸ் வந்து லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம். ஸோ ஹியர் தட் மசில் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகும். மசில் டோன் தென் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரெண்டுமே வந்து ஸ்கெலிட்டல் மசிலில் ஏற்படும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடோனாமிக் கேங்க்லியா. இது வந்து ஏஎன்எஸில் அட்டானாமிக் கேங்க்லியா வந்து டிப்ரெஷன் ஆகும், அதாவது இன்ஹிபிஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அட்ரினல் மெடுலாவை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ நம்ம பாடியில் வந்து தட் அட்ரினல் மெடுலா வந்து பிபியை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ பை செக்ரீட்டிங் அட்ரினலின், தட் அட்ரினலின் எங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்த்தா அட்ரினல் மெடுலாவில். ஸோ அந்த இடம் வந்து டிப்ரெஸ் ஆவதனால அட்ரிலின் வந்து கம்மியாக தான் சுரக்கும். ஸோ அட்ரிலின் கம்மியாக இருப்பதனால பிளட் ப்ரெஷர் கம்மியாகும் விச் லீட்ஸ் டு ஹைப்போடென்ஷன். இங்கே வந்து ஹைப்போடென்ஷனை லீட் பண்ணுது. தேர்டு ஆக்ஷன் வந்து கிஸ்டமின் ரிலீஸ். கிஸ்டமின் ரிலீஸ் ஸ்டிமுலேட் ஆகும், இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தா கிஸ்டமின் வந்து பிராங்கோஸ்பாசமை காஸ் பண்ணும். தென் எல்லா செக்ரீஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால்
ட்ரக்கியோபிராங்கியல் அண்ட் கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் வந்து அதிகமாகும். இட் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு ஹைப்போடென்ஷன். ஸோ ரெண்டு ப்ராசஸுமே வந்து ஹைப்போடென்ஷன் வந்து ஏற்படுத்துது. அனதர் கேட்டகரி sympathetic competitive blockers. They don't block autonomic ganglia. இது வந்து பிளாக் பண்ணாது. adverse drugs reaction ADR என்னன்னு சொல்லி பார்த்தா respiratory muscle paralysis ஆகும். தென் அப்னியா bronchospasm. அது bronchospasm ஏர் போகும். அது வந்து பாத்துவே வந்து ஏர் போகிற பாத்துவே வந்து கம்மியாகிறதுனால மூச்சு திணறல், அதுதான் வந்து apnea condition. Then hypotension, low blood pressure, splashing, அதாவது அங்கங்கே சவந்து போகிறது. தென் bronchospasm. நெக்ஸ்ட்டு therapeutic uses. adjuvant to anesthesia. அனத்தீசியாவிற்கு முன்னாடி பேஷண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ த மசில் கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக adjuvant பர்பஸ் ஆக இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் த தெரப்பி எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து மசில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. தென் ஸ்பாட்டிக் டிசார்டர், அதாவது டெட்டனஸ், அதர்டோசிஸ், தென் ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ், இதெல்லாம் வந்து ஸ்பாசம் டிசார்டர் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக்ஸ், அதோட ஃபார்மசூட்டிக்கல் ஆக்ஷன். இதுவும் வந்து ஸ்கெலிட்டல் மசிலில் வந்து பேராலிசிஸை ஏற்படுத்தும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆக்ட் ஆவதனால இந்த ட்ரக்ஸ் வந்து ஷார்ட் ஆக்டிங்காக இருக்கும். தென் சிவிஎஸில் வந்து தட் வேகல் கேங்க்லியாவை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இதனால் ஹைப்போடென்ஷன் அண்டு பிராடிகார்டியா ஏற்படும். தென் சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஹைப்பர் டென்ஷன் டாக்கிகார்டியா ஏற்படும். ஸோ இங்கே வந்து ஹைப்போடென்ஷன், இங்கே ஹைப்பர் டென்ஷன், இங்கே பிராடிகார்டியா, இங்கே வந்து ஆப்போசிட் ஒன்லி டாக்கிகார்டியா. ஸோ ஒரு சைடு ஹைப்போ, அனதர் சைடு ஹைப்பர், ஒரு சைடு பிராடிகார்டியா, அனதர் சைடு டாக்கிகார்டியா ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு இதோட அட்வர்ஸ் ட்ரக்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மசிலில் பெயின் இருக்கும். அப்புறம் வந்து ஹைப்பர் கேலிமியா ஏற்படுத்தும். தட் கார்டியாக் அர்த்திமியாஸ், மேலிக்னன்ட் ஹைப்போதெர்மியா. தென் தெரபிட்டிக் யூசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக்ஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் தட் மஸ்குலோ ஸ்கெலிட்டல் டிஸார்டர்ஸ் லைக் தட் மசில் ஸ்ப்ரைன், மயால்ஜியா, ஆர்த்ரைட்டிஸ், மசில் ஸ்பாசம், இது மாதிரி தசை பிடிப்பு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் தட் ஸ்பாட்டிக் டிசார்டர், தென் செரிப்ரல் பால்சி, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், போலியோமைலைட்டிஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. டெட்டனஸ், தென் எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் பார்த்த டாபிக் ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்ஸ்ட். இதில் வந்து 3 கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பெரிஃபரல் ஆக்ட் ஆகும். அதில் வந்து நான் டீபோலரைசிங்னு 2 குரூப் இருக்குது. தென் சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக்ஸ், தென் டைரக்ட்லி ஆக்டிங் ஆன் மசில்ஸ். அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அசிட்டைல் கோலின் பைண்ட் ஆகிற இடத்துல சசினைல் கோலின் பைண்ட் ஆகிட்டு எதுவுமே நடக்காது. அதனால் வந்து மசில் ரிலாக்ஸேஷன் நடக்கும். ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆனதுன்னா பிளாஸ்டிக் பேராலைசிஸ் நடக்கும். தென் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் ஆஃப் பெரிஃபரலி ஆக்டிங் ட்ரக்ஸு, அதோட என்னென்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன, தெரபியூட்டிக்கல் யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். தென் சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக்ஸ் இதில் வந்து ஸ்கெலிட்டல் மசில், சிவிஎஸ், அதோட ட்ரக்ஸ் ரியாக்ஷன், தெரபியூட்டிக் யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.